Welcome to SAKTHI INFOTECH Diploma in Computer Application lesson number 20. In the lesson நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா what is document? Document அப்படினா என்ன அப்படின்றது ஒரு 2 to 3 minutesல ஷார்ட்டா சொல்ல போறேன் உங்களுக்கு. Document அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா a piece of written, printed or electronic matter that provides information or evidence or that serves as an official record. அப்போ a piece of written எழுதினது இல்லனா print எடுத்தது இல்லனா எலக்ட்ரானிக் மேட்டர். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க அப்படினா இது எல்லாமே எலக்ட்ரானிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் அது என்ன சொல்ல வருது அப்படினா ஏதோ ஒரு தகவலை சொல்ல வருது. ஆர் ஏதோ ஒரு எவிடன்ஸ், ஒரு ஆதாரம் அப்படினா அது ஒரு அபிஷியல் ரெக்கார்ட். ஓகேங்களா? இதுதான் டாக்குமெண்ட் அப்படின்றத சொல்றோம். இதெல்லாம் என்னென்னன்னு பாத்தீங்க அப்படினா அபிஷியல் பேப்பர். ஆபீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே காமனா டாக்குமெண்ட் அப்படினு சொல்லுவோம். அப்போ இந்த டாக்குமெண்ட் எங்க, அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லி, ஸோ பர்ச்சேஸ்க்கான அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்கு, சேல்ஸ்க்கான அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த லீகல் பேப்பர், அப்புறம் ஃபார்ம்ஸ், நிறைய விதமான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுவும் ஒரு விதமான டாக்குமெண்ட். சர்டிஃபிகேட் அப்படின்றதும் ஒரு விதமான டாக்குமெண்ட். கான்ட்ராக்ட், லீகல் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்றதுக்கான ஒரு மெயினான அப்ளிகேஷன் எது அப்படின்னா எம்எஸ் வேர்டு. அப்போ எம்எஸ் வேர்டு கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வேலைகள் எல்லாமே நம்மளால ஈஸியா செய்ய முடியும். ஓகேங்களா? ஆரம்பத்துல சில விஷயங்கள்லாம் புரியாது. நீங்க எம்எஸ் வேர்டுக்குள்ள ஒவ்வொரு விஷயமா டைப் பண்ண உங்களுக்கு என்னன்றது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல வீட்டில். ஏன்னா முன்னெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பேப்பர்ல எழுதிட்டு போவோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்ஸ்ட் எடுக்கிறதோ இல்லை பிக்சர்ஸ் எடுக்கிறதோ இல்லை ஒரு சார்ட் மாதிரி எடுக்கிறதோ எல்லாமே சிஸ்டம்ல இருந்து எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றி தான் பிரிண்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அடிப்படையில் ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே கூட அவங்க என்ன பண்ணி ஆகணும், எம்எஸ் வேர்டு அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் எல்லாமே பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளுமே ஸ்கூல்லையுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டை வச்சு தான் செய்வாங்க. சேம் அதே மாதிரி தான் காலேஜ்லேயும். ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரும்பாலான இடத்துல இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கு எம்எஸ் வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ், மெடிக்கல் ஷாப் எல்லா இடத்துலையுமே டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா எம்எஸ் வேர்டு. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டோர்ஸில், ஹாஸ்பிட்டலில், இபியில் எல்லா இடத்துலையுமே டைப்பிங் சம்மந்தப்பட்ட வேலையை செய்யணும்னா எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டை தவிர்த்துட்டு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா காமனா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம்னா அதை ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். அப்பதான் எங்க என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றது நமக்கு ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு உங்க வீட்டு சமையல் ரூம்ல உப்பு எங்க இருக்கு, சர்க்கரை எங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த இடத்துல போயிட்டு வேலை செய்யும் போது, சமையல் செய்யும் போது உங்களால ஃபாஸ்டா செய்ய முடியும். இதுவே வேற ஒரு சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களால ஃபாஸ்டா செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்கும், ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் எம்எஸ் வேர்டை ஸ்ட்ராங்கா சொல்றது. இதை மட்டும் கத்துக்கிட்டாலே போதும், டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றது. ஸோ காமனா சொல்றது தான் பிசினஸ், எஜுகேஷன், ரிசர்ச் எல்லா இடத்துலையுமே டாக்குமெண்டேஷனுக்காக எம்எஸ் வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இதை மட்டும் நீங்க கத்துங்க. அடுத்தடுத்த லெசன்ல இருந்து எம்எஸ் வேர்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். தேங்க்யூ.